linkல we have 2 points A and B. Relative velocity எப்படி இருக்கும்னா it will be always in a perpendicular direction. That is nothing but the movement of B is dependent on A. So அதுதான் வந்து we called as a relative velocity. So எப்பவுமே இதுதான் வந்து general rule. எப்பவுமே வந்து velocity will always be in a velocity of one point over other will always be in a perpendicular direction. So இதுதான் வந்து general rule. இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து going to solve the problems. So அது என்னென்ன problems அப்படின்னு நான் ஒரு தடவை நம்ம வந்து இந்த டெஃபினேஷன் மாதிரியே வச்சுட்டு போயிட்டு இருக்காம நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் we will be going for the force analysis. அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வரும். Before that we should be very confident like how to find the velocity. அது எப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we have two methods. One is instantaneous center method and relative velocity method. இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது is relative velocity method. So we will go directly to a problem where we can find out the velocity. So இந்த problem என்ன சொல்லியிருக்காங்கன்னா in a 4 bar chain ABCD AD is fixed and is 150 mm long. Next the crank AB. So இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரஃபாக ஒரு டயக்ராம் வரையலாம். Then we will go for the procedures. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we in a 4 bar chain அப்படின்னு சொல்லிட்டாங்க ABCD. So 4 bar chain அப்படிங்கிறதுனால Grashoff's criteria satisfy பண்ணுற மாதிரி we will be having the 4 bar chain. Grashoff's criteria இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும். So AB C and D 4 bar chain. AD is fixed அப்படின்னு சொல்லிட்டாங்க. So AD is fixed. So in a kinematic chain if one of the link is fixed we call this as a mechanism. அந்த கான்செப்ட் இப்போ உள்ள வந்துருச்சு. Next AD is fixed is 150 mm long. இங்கேயே சொல்லிட்டாங்க is 150 mm long அப்படின்னு சொல்லிட்டாங்க. AD is fixed. Next crank AB. Crank AB is 40 mm long. So this is the crank is 40 mm long and rotates clockwise அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேல்யூ எவ்வளோனா எப்பவுமே நம்ம வந்து ஸ்பீடு we will be mentioning as n 120 rpm நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க 120 rpm. Next link CD equal to 80 mm. Link CD, this link is 80 mm. So இந்த link வந்து 80 mm. Next and oscillates about D. Okay, BC and AD are of equal length அப்படின்ட்டாங்க. இங்கே BCயோட லென்த் அவங்க சொல்லலை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏடியோட லென்த் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 150 தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ we have 150 mm here. Find the angular velocity of a link CD when the angle BAD is 60 degree. ஸோ இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த 60 டிகிரியில் இந்த கிராங்க் இப்போ ரொட்டேட் ஆகிறப்போ what will be the angular velocity of the link CD அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட் மூலமாக நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 120 rpm அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸாக்டான ஆங்குலர் வெலாசிட்டி எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 bar chain நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம ரஃப் டயக்ராமும் இங்கே நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் டயக்ராம் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட் ஃபார்முலாஸ் நோட் இட் டவுன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட்
reactive velocity method formulas. ஸோ ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜென்ரலான ஃபார்முலா என்னென்னா V is equal to R omega. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்முலா. V is equal to R omega. V is nothing but velocity. Omega is nothing but angular velocity. Vங்கிறது velocity, omega is angular velocity. Angular velocity என்ன சொல்றாங்க அப்படின்னா it will make an angle. இப்போ வந்து velocity இப்படி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம velocity இப்படி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம it will make an angle. இப்போ இந்த velocity இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் மேக் பண்ணியிருக்கோம். இந்த சென்ட்ரல் வந்து it will make an angle, that is angular velocity. It will make an angle. அதை பேஸ் பண்ணி தான் we will be finding out the angular velocity. நெக்ஸ்ட் இது இன்னொன்று மீனிங் என்னென்னா velocity the unit is meter per second, angular velocity is radian per second. ஸோ இது வந்து யூனிட்ஸ் ரிகார்டிங் த velocity and angular velocity. நெக்ஸ்ட் R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் இருக்கு. அது என்ன அப்படின்னா length or radius of the crank or link. ஸோ இதில் வந்து நிறைய இடத்துல எப்படி வேணால் கொடுப்பாங்க. R is nothing but length of the link. அந்த இப்போ நம்ம அந்த 4-bar மெக்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ this we call it as a R. இந்த length of the link 150 mm அப்படிங்கிறது we call it as a R. So this is the thing that I just wanted to tell. V is equal to R omega. அது வந்து one of the formula. அடுத்தது omega கண்டுபிடிக்கிறதுக்கு we have one more formula, 2 pi n by 60. இப்போ என்னன்னா omega is nothing but angular velocity. அது கண்டுபிடிக்க இப்போ வந்து some of the cases crank வந்து இத்தனை RPMல ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து they will be specifying the n value. n is nothing but RPM. அந்த ஸ்பீடு எவ்வளோவில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் we call it as the value n that will be represented in RPM. சப்போஸ் ஒவ்வொரு ப்ராப்ளமில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருவாங்களோ அதை பேஸ் பண்ணி we will be finding out that. So this thing, one more thing, next we will have start with the problem. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு given, note it as given. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AB value 40 mm. Next BC equal to AD equal to 150 mm. அது வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. CD value is 80 mm. ஸோ இந்த வேல்யூ 3 வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது n வேல்யூ, ஸ்பீடு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த கிராங்க் ரொட்டேட்ஸ் அட் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இஸ் 120 RPM. அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் BAD ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க given. டு ஃபைண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find out the angular velocity of the link CD omega CD என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த unknown. இப்போ நம்ம வந்து நோனில் என்னென்னலாம் இருக்குதோ அதை வச்சு we have to find out the unknown. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு n வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ we know the general formula omega is equal to 2 pi n by 60. ஸோ அதை பேஸ் பண்ணி we will be finding out this. Omega is equal to 2 pi into இப்போ ஒமேகா அந்த என்னங்கிறது வந்து 120 RPM சொல்லிட்டாங்க. அது வந்து AB அந்த கிராங்கோட ஸ்பீடு. ஸோ வி நேம் திஸ் ஆஸ் BA. எப்போவுமே இந்த மாதிரி தான் நேம் பண்ணுவோம் நேமிங்கு. ஏன்னா வந்து
B with respect to A. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து we will be solving the problems. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனாலே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி A இந்த நம்ம நோட்டேஷன்ஸ் இருக்கு, 1 point over the other, அந்த நோட்டேஷன்லேயே வந்து B with respect to A. ஸோ அந்த கான்செப்டில் தான் we will be moving further. ஸோ இப்போ ஒமேகா என்னவா இருக்க போகுதுன்னா ஒமேகா BA தான் இருக்க போகுது. ஸோ we know NBA divided by 60 equal to 2 pi into 120 divided by 60. ஸோ வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க, 12.568 radian per second. So this is the answer that we are getting. So 12.568 radian per second, omega BA. next நம்மளுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒமேகா BA தெரியும், இது ஒமேகா தெரியும், அப்புறம் நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் தி இது தெரியும், AB தெரியும் 40 mm. இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா we have one formula, V is equal to R omega. ஸோ அந்த ஃபார்முலாவை we are going to use it. ஸோ அப்போ வந்து VBA equal to R into omega BA. ஸோ என்ன வேல்யூனா 40 into 12.568 40ங்கிறது வந்து we will be converting into mm. so 0.04 40 mm மீட்டரில் நம்ம மாற்றோம்னா 0.04 it will come. so equal to 0.503 meter per second. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி velocity should always be ending with this unit meter per second. ஸோ அதனால் வந்து notation is VB is equal to VBA. velocity of B we get the value as 0.503 meter per second. So this is the first step in starting deriving the velocity, finding out the velocity in the using the relative velocity method. The first step.